இந்த டாட்டா கம்பெனிக்கார ரத்தன் டாட்டா பற்றி சொல்லியிருந்து ஒரு இதில் பார்த்தேன், படித்தேன். ஆனால் அவருக்கு சொத்து கணக்கு 8 போட்டு 13 சைவர் வர மாதிரி போட்டிருந்து. ஆனால் அதில் நிறையா 8, 5 அதெல்லாம் தான் சைவர் வந்துச்சு. ஒரு 5-6 சைவர் வந்துச்சு பார்த்தேன். மொத்தம் 14 எழுத்து. அது எத்தனை கோடின்னு எனக்கு தெரியாது, எத்தனை மில்லியனுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டாட்டா சொத்தை விட நம்ம உடம்பு தான் பெருசு, அதை கவனிக்கணும். சொத்து அது இன்றைக்கி பணம் இருக்கும், நாளைக்கு போவோம், வேறு அடுத்த கையில் இருக்கும், அது பெருசு கிடையாது. நம்ம உடம்பு நம்ம நல்லா பார்த்துக்கிடணும். அந்த உடம்பை நீங்கள் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தார். எல்லோரும் சொத்து சேருங்கன்னு அவர் சொல்லலை. என்னை பொறுத்த அளவில் சொத்து சேர்த்தாதான் மரியாதை. ஏன்னா நம்ம பிள்ளைகளே நம்மளை மதிக்காது. சொத்து இல்லைன்னா பெத்த பிள்ளையே மதிக்க மாட்டேக்கு. அவருக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் பண்ணலைன்னு சொல்லுதாவ. ஆனால் பெத்த பிள்ளைகள் நம்மளை ரொம்ப ஏளனமாக நினைக்காவ. எனக்கும் 3 பிள்ளை இருக்குது. 3 பேருமே அப்படி தான் நினைக்காவ. ஒரு சந்தோஷமாக ஒரு உயிரோடு இருக்கட்டுன்னே நினைக்கல, இருக்காளேன்னு நினைக்காவ 3 பேருமே. அப்படியாப்பட்ட உலகத்தில் சொத்து இல்லைனாலும் அது மரியாதை கிடையாது. சொத்தே சேருங்க, எல்லோரும் உடம்பையும் பார்த்துக்கோங்க, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இந்த உலகத்தில் சொத்தை சேர்த்து வச்சாலும் மரியாதை கிடையாது. அதையும் நான் சேர்த்து வச்சுருந்தேன். எப்படியே எங்கள் சொத்து இப்போ இருந்தால் ஒரு 10 கோடி 15 கோடிக்காவது வரும். சொத்து இப்போ இல்லை. அந்த சொத்து அது இருந்திருந்தால் மட்டும் என்னைய நிம்மதியாக இருக்க விட்டுருப்பாங்களா? சொல்லுங்கள். இந்த 3 பிள்ளையும் எனக்கு அப்படியே வச்சு உட்கார வச்சு சோறு போட்டிருப்பாங்களா? அது இருக்கும்போதே என் பையன், பெரிய பையன், அந்த கம்பெனி கிட்ட போய் என்னையும் எட்டி பார்க்க விட முடியன்ட்டான். எட்டியும் பார்க்க விடலை, என்னையும் ஒரு நிமிஷம் அதில் உட்காரையும் விடலை. நான் உருண்டேங்க. எங்கள் வீட்டுக்காரர் பேரில் இருக்க கம்பெனியில் ஒரு நாள் அதில் கீழே உட்காந்தேன்னு உருண்டேன்னு யாரோ ஒருத்தி சொன்னதை கேட்கான். அப்படியாப்பட்ட உலகத்தில் சொத்தை சேர்த்து வச்சும் பிரயோஜனம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி உடம்பையும் கவனிக்கணும். உடம்பை கவனிக்கையும் விடமாட்டா. பிள்ளையை பார்த்தா எப்போதும் கண்ணீர் தான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அதனால் எல்லோரும் உடம்பையும் கவனிங்க. உடம்புன்னு ஒவ்வொருத்தன் நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் நல்லா வாங்கிட்டுங்க. என்னது இந்த 8,000 10,000த்துக்கு டப்பாயை வாங்கிட்டுங்க. அப்புறமா என்ன தெரியுமா, ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கே போனவரை ஒன்றும் வாங்கிட்டுக்க முடியாவ. அது சம்பாதிச்சு நல்லா துட்டி சேர்ப்பாவ. அதையும் நான் பார்த்துருக்கேன். இந்த வீட்டில் தான், என்னோடய வீட்டில் தான் எல்லாமே பார்த்துருக்கேன். யார் வீட்டிலோட கதையும் நான் பேசலை. அதனால் எல்லோரும் நல்லா சுகமாக இருங்க.